அக்கா எங்கெங்க தான் ஆயிருக்கணுமோ எல்லா இடத்துலையும் ஆயிருந்துச்சு. வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஓகே நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 585ஓட டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ், 4-wheel drive டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு சில நண்பர்கள் என்னங்கிறாங்க, 3.5 லிட்டர் 3.25 லிட்டர் தான் குடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் சத்தியமாக அதுக்கு அப்படி குடிக்காதுங்க ப்ரோ, அடித்து சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் எடுத்து இப்போ 100 மணி நேரம் ஓட்டியிருக்கிறோம்.
ஏன்னா என்னுடைய ஒப்பீனியன் பற்றி சொல்லப்போனால் 4 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் அசால்ட்டாக எடுத்துக்குது. ஆவரேஜாக 4.5 ஒரு சைட்டில் போய் ஓட்டிட்டு வந்தீங்கன்னா 4.5 4.25 லிட்டர் எடுக்குது. 1500 RPM ஃபிக்ஸ் பண்ணி தான் ஓட்டுவோம். அதனால் வந்து 3.25 லிட்டர் குடிக்கிறதெல்லாம் பொய். இன்றைக்கி வந்து இருக்கிற சூழ்நிலைக்கு 4.5 லிட்டருங்கிறது ஒரு ஆவரேஜான டீசல் தான். அதனால் நீங்கள் வந்து என்னங்க இவ்வளோ டீசல் போகுது அப்படின்னு சொல்லாதீங்க. இது வந்து நார்மல் தான். ஏன்னா ஒரு போட்டி இருக்குதுன்னா நல்லா டெப்த் கொடுத்து ஓட்டினோம்னா ஒரு 4.5 லிட்டருங்கிறது ஆவரேஜ் தான். 4 வீல் டிரைவ் வந்து 2 வீல் டிரைவ் ஓட்டிட்டு 4 வீல் டிரைவ் ஓட்டி பார்த்து பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக 2 வீல் டிரைவில் ஓட்டவே மாட்டோம். ஏன்னா அவ்வளோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி 3 வண்டி இருக்குது. அதில் வந்து 2 வீல் டிரைவில் ஆம்பு கலப்பை ஓட்டிட்டு இது வந்து ஆப்பு கொழு கலப்பை. இதில் அந்த வண்டியெலாம் ஓட்டிட்டு இதில் 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணி ஓட்டினா இதோட பர்ஃபார்மன்ஸே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு இடத்துல கூட கலப்பை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதே இல்லை. வச்சுட்டு வாக்கில் போகுது. அருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு 4 வீல் டிரைவ் 13 RPM கொடுப்போம். இல்லைனா M2 4 வீல் டிரைவ் 5 RPM கரெக்டாக 5.5 போகிற ஈக்குவலாக இருக்கும். அதோட ஒரு 5 நிமிஷம் சேர்த்தி ஆனாலும் கம்மியாகாது. RPM நீ எவ்வளோ தான் நீங்கள் டெப்த்து கொடுத்து ஆகிங்கன்னா 1 RPM ட்ராப் ஆகுது. 4.5 லிட்டர் கன்ஃபார்மாக போயிடும். ஒவ்வொரு நம்பர் சொல்கிறாங்க வெறும் நான் ரிவ்யூ பார்த்து வரலும் ஒருத்தர் என்னங்கிறாங்க 3.5 லிட்டர் தான் போகுதுங்கிறாங்க. அதெல்லாம் வெறும் 1100 RPM வச்சு ஓட்டினா அப்படி போகுமா என்னன்னு தெரில பஸ்ஸு. இப்படிலாம் வச்சு நாங்கள் ஓட்டினோம்னா வண்டி வந்து எப்படி சொல்கிறது, வண்டி ஆஃப் ஆகுதுங்க. தப்புன்னு ஆஃப் ஆகுது. அந்த RPMல வந்து எங்களுதெல்லாம் செம்மண்ணு காடு, அதை விட்டால் டைட்டு களிமண். இது 2 வீல் தான் மேக்ஸிமம் ஓட்டுறது. ஆம்பு கலப்பை 5 கலப்பு தான் நம்ம ஏரியாவில் ஓடும். அதனால் வந்து எல்லாம் மம்டியில் தான் பார் போடுவாங்க. அதனால் வந்து மம்டி பிடிச்சி வெட்டும் போது மண் இல்லைன்னா மறுபடியும் நமக்கு வேலை இல்லை, வேறு வண்டிக்கு போயிடுவாங்க. அதனால் வந்து நம்ம ஃபுல் டெப்த் கொடுத்து ஓட்டுறது தான் நல்லது. அதே மாதிரி இது 4 வீல் டிரைவு டர்னிங் ரேடியஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. டர்னிங்லாம் ஃபுல்லாக டர்னிங் ஆகுது. டயர் தாரையே உழுவுது. பின்னாடி ஃபுல்லாக கட்டடிச்சு இழுத்தோம்னா கலப்பிக்கு டயர் தாரையே உழுவுது. அதனால் வந்து இப்போ டர்னிங்லாம் அருமையாக இருக்குது. ரோட்டில் போகும்போது மட்டும் 4 வீல் டிரைவை ஆன் பண்ணி தயவுசெய்து ஓட்டாதீங்க. ஏன்னா கிரவுண்ட்லேருந்து ஃப்ரெண்டு கிரவுண்டுக்கு போகிறது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 1 இன்ச்சு சாப்பிட்டு சைஸ் கூட போகல, அவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்குறாங்க. 4 வீல் டிரைவில் இருக்கும்போது நீங்கள் வேகமாக ரோட்டில் போகும்போது டக்குன்னு பிரேக் அடிச்சிங்கன்னா 4 வீலும் கப்புன்னு நிற்கும். அப்போ என்ன பண்ணோம், சாப்பிட்டு கட்டாகி போயிடும். மேக்ஸிமம் வந்து சைட்டில் மட்டும் 4 வீல் டிரைவை ஆன் பண்ணி ஓட்டுங்க. ரோட் ரன்னிங் அப்போ 4 வீல் டிரைவை ஆன் பண்ணாதீங்க. ஆனால் பிரேக் அடித்தா கப்புன்னு நிற்கிதுன்னு மனசுக்கு தோணும். ஆனால் அது பின்னாடி நமக்கு ஏகப்பட்ட செலவு வைக்கிதுன்னு அர்த்தம். அப்புறம் இதை பற்றி வேறு என்ன சொல்கிறதுக்கு, ஹைட்ரோலிக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பஸ்ஸு. ஒரு 4.5 லிட்டர் கன்ஃபார்ம் 50 HP. நீங்கள் 5.5 ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா 5.5 எடுக்காதீங்க, இதை எடுங்க. வண்டி எடுக்கிறீங்கன்னா அவங்க வந்து இதை வந்து யோசிச்சு எடுங்க. ஏன்னா இன்றைக்கி விற்கிற டீசலுக்கு ஆனால் போட்டி இருந்துச்சுன்னா ஒரு 50 HP இந்த மாதிரி 4 வீல் டிரைவ் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். 5 கலப்பு ஆம்பு கலப்பிக்கலாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நானே இது இப்போ தான் இதை சும்மா எடுத்து பார்க்கலான்னு தான் நாங்கள் எடுத்தோம். ஆனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்குது. 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணிவிட்டு ஓட்டுறதுக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டுறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. ஆனால் டீசல் மட்டும் மனசில் வச்சுக்காங்க, 4.5 லிட்டருக்கு மேலே கீழே எடுக்காது. ஏன்னா 1500 RPM வச்சு ஓட்டினா தான் இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். சரி 10 ரூபா கிடைச்சா போதும், ஓட மட்டும் லாபம் அப்படின்னு நினச்சி ஓட்டினோம்னா ஒரு 1200 RPM வச்சு ஓட்டினோம்னா சீக்கிரம் இன்ஜின் வேலை வச்சிரும். அதை மட்டும் மனசில் வச்சுக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு RPM வச்சு ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இன்ஜின் ஃப்ரீயாக ஓடும். அதை பற்றி கவலையே கிடையாது. ஒரு நம்பர் கேட்டிருந்தாரு, இந்த வண்டி எந்த வண்டி வந்து நான் பவர் டில்லர் தான் வச்சுருக்கிறேன், எந்த வண்டி எடுத்து வாடகைக்கு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குன்னு கேட்டிருந்தாரு. அவருக்கு ஒன்று சொல்ல என்ன விரும்புகிறேன்னா, அவர் ரொம்ப பிடிச்சி அதிகமாக ஓட்டுற மாதிரி இருந்தால் 5.5 ரேஞ்சில் மஹேந்திரா ஜாண்டியர் அவருடைய டேஸ்ட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வண்டி தான் வந்து நம்பர் 1 அப்படின்லாம் கிடையாது. அவங்களுடைய டேஸ்ட்டு தான். எல்லா கம்பெனிக்காரனும் வந்து துபாக்கூர் கிடையாது. எல்லாம் அவன் கம்பெனி பெருசுன்னு தான் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நாம் வச்சுக்கிறத பொறுத்தான் இருக்குது எந்த வண்டியுமே. அதனால் வந்து நீங்கள் எத்தனை HP தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 45-50 HP எடுத்தால் இன்றைக்கி வந்து ஒரு ஆவரேஜான டிராக்டர். நான் சாதாரணமாக போயிடுச்சு. அதை விட்டுட்டு 42-40 HP எடுக்காதீங்க, தயவுசெய்து எடுக்காதீங்க. நம்மக்கிட்டே ஒரு 415 இருக்குது.
அதெல்லாம் எடுத்து ஓட்டிட்டு இன்ஜின்லேயே சவுண்டு வந்துருச்சு. அதனால் தயவுசெய்து சின்ன வண்டி எடுக்காதீங்க. 45-50 ஹெச்பி எடுங்க, ஹையர் ஹெச்பி எடுங்க. டீசல் 4 லிட்டர் போகுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. டீசல் 4 லிட்டர் போனாலும் அதுக்குண்டான ஒர்த் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துலையும் எந்த வண்டிக்கிட்டையும் போட்டி போடலாம். எவ்வளோ டெப்த்து கொடுத்து ஓட்டினாலும் டெம்பரேச்சர் ப்ராப்ளம் இல்லை, இன்ஜின் சங்குதுன்னு ப்ராப்ளம் இல்லை. அதனால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேட்குறீங்க. வண்டிகளை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். ஏதாவது நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் போடுற வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச இப்போ நான் 18 வருஷம் டிராக்டர் ஃபீல்டில் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன தெரியுமோ சொல்கிறேன். எல்லா வண்டியும் தெரியாது. மகேந்திரா இனத்தில் எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் மகேந்திரா தான். மகேந்திரா இனத்தை பற்றி எல்லாம் தெரியும். அதனால் மகேந்திரா பற்றி எனி டவுட் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், அது போதும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், முடிச்சிட்டோம். நான் வெளியே போகிறோம். வந்ததுக்கு எவ்வளோ வெறும் 30 நிமிஷம் ஓடிடுது ஃப்ரெண்ட்ஸ். வரத்துக்கும் டீசலுக்குமே சரியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டில் இருக்கும்போது 4 வீலர் டிரைவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டுங்க. எப்போவுமே லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.